வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லதொரு தலைப்பிலே என்னை இங்கு பேச அழைத்ததற்கு முதற்கண் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மகரிஷியின் சிந்தனையான கவலை ஒழித்தல் என்ற தலைப்பை ஒட்டி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அதற்கு முன் நம்முடைய சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் கவலையை பற்றி, கவலையை தீர்ப்பது பற்றி என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். நம்ம எப்பயுமே தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு முதற் நூல் அப்படின்னு சொல்கிறோம், உலகப் பொதுமறை சொல்கிறோம். அந்த உலகப் பொதுமறை சொல்லியிருக்கக்கூடியது கவலையை பற்றி. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்முடைய பகவத்கீதை, எது நடக்கிறதோ, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எதை கொண்டு வந்தோம் எதை இழப்பதற்கு, நீ எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டது, இதுதான் இயற்கையின் சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 11:8 அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் முகமது நபி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களும் விரும்பியவாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சொல்லியிருப்பார். அமைதி வேறு எங்கும் வெளியே சென்று தேட வேண்டியதில்லை, அது உங்களுக்குள்ளாரவே இருக்கிறது, அந்த உள்ளிருந்து வெளிக்கொணர்வது தான் உங்களுடைய முயற்சி அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் புத்தர். பிறகு விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? உனக்குள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உனக்குள்ளாக இருக்கிறது, எல்லா வலிமையும் உனக்குள்ளாக இருக்கிறது, அதை வெளிக்கொணர்வது தான் கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நமக்குள்ளாரவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவலையும் நமக்குள்ளே இருந்து எழுவது தான் கவலை. அது மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைக்கு கா கூட்டல் வலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பதம் பிரித்து சொல்லுவாங்க. மாய வலை, கா கூட்டல் வலைன்னா மாய வலை. மாய வலைன்னா அது இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் கற்பித்து கொள்கிறோம். இதனால் நான் துன்பம் அடைகிறேன், அதனால் துன்பம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சக்தி விரயமாகி கொண்டிருக்கிறது, நம்முடைய ஜீவகாந்த சக்தி விரயமாகி கொண்டிருக்கிறது. ஐயா கூட சொன்னாங்க, நமக்கு நாமே சுய பச்சாதாபம் பார்ப்பது தான் கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைக்கு மகரிஷி அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். அறியாமையினால் அல்லது அறிவின் குறைபாட்டினால் உடலிற்கோ மனதிற்கோ சமுதாயத்திற்கோ துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற மனநிலைதான் கவலை. போதிய அளவு மனதில் வலிமை இல்லாத நிலைதான் கவலை. நீங்கள் தவம் பண்ணி அந்த வலிமையை கூட்டிக் கொண்டால் நிச்சயமாக நாம் அந்த பிரச்சனைக்குள் ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை வந்துவிடும், அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மை வந்துவிடும், அந்த நோயை தீர்க்கக்கூடிய தன்மை வந்துவிடும், அந்த மனதில் ஏற்படும் குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை வந்துவிடும், அந்த சமுதாயத்தில் நிலவும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய, அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு நபராக நாம் இருப்போம். கவலைன்னா துன்பம் சொன்னோம், துன்பம்னா பாவம் சொல்லுவோம். பாவப்பதிவின் அடையாளங்கள்னு சொல்லிட்டு மகரிஷி ஒரு தலைப்பில் அழகாக கொடுத்துருப்பார். என்னென்ன ஒரு மனுஷனுக்கு பாவப்பதிவின் அடையாளங்கள்? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இந்த 4 தான். இதுதான் மனிதன் துன்பப்படுவதற்கான காரணம். இதுதான் பாவப்பதிவின் அடையாளங்கள். உடலுக்கோ மனதிற்கோ சமுதாயத்திலோ ஏற்படும் துன்பங்கள் அல்லது சிக்கல்கள், அதை எதிர்கொள்ள போதுமான அளவு மன வலிமை இல்லாத நிலைதான், சுய பச்சாதாபப்படக்கூடிய நிலைதான் கவலை. சரி,
சரி, எதனால கவலை வருகிறது? கவலை வரக்கூடிய காரணங்கள் என்ன? முதலாவதாக வேறுபாடு. மற்றது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகள். பிறகு கவலையை பெருக்கக்கூடிய நம்முடைய குணாதிசயங்கள். இந்த மூன்றினாலும் நமக்கு கவலைகள் வர காரணமாக அமைகின்றன. வேறுபாடு எதில் தான் வேறுபாடு வரலாம்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், உடல் வலிமை, போதுமான மன ஆற்றல் இல்லாதனால் வரக்கூடிய சுய பச்சாதாபம், கவலை. பிறகு தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு. பிறகு ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உள்ள வேறுபாடு. பிறகு நினைப்புக்கும் நடப்புக்கும் இடையே உள்ள, அதாவது எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாடு நான்கும் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடும். எப்படின்னா, ஒரு வீடு கட்ட போகிறேன்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு 50 வயது ஆகிவிட்டது. நான் வங்கியில் சென்று லோன் கேட்குறேன். கேட்கும் பொழுது, ஐயா, உங்களுடைய வேலை செய்யும் ஆற்றல் 60 வயது வரைக்கும் தான் இருக்கிறது. உங்களுக்கு 10 வருடங்கள் தான் என்னால் கொடுக்க முடியும், வங்கியில் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்குள்ளார ஒரு ஆசை, என்னுடைய இடத்துல 2 மாடி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் இந்த ஜனவரியில் ஆரம்பித்து செப்டம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஐயா சொன்னாங்க இல்லையா, ஆசை தடைபடும் இடத்தில் தடைப்பட்டால் ஏற்படுவது சினம். அது ஒரு நபரினால் ஏற்படக்கூடிய தடையாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியினால் ஏற்படக்கூடிய தடையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளினால் ஏற்படக்கூடிய தடையாக இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான். அந்த தடையை நீக்க போதுமான வலிமை இல்லாத மனநிலைதான் கவலை. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிட்ருக்கு. சரி, அந்த வேறுபாடெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னோம். நான் போயிட்டு ஒரு வங்கியில் கடன் கேட்குறேன். கடன் கேட்கும் பொழுது, உங்களுடைய வயது 50 ஆகிவிட்டது, உங்களுக்கு 10 வருடங்கள் தான் நான் கடன் தர முடியும். இப்போ என்னுடைய உடல்நிலை, மனநிலை, மனம் என்ன சொல்லுது? நல்ல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உடல்நிலை நம்ம கடன் வாங்கிட்டா இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியாது. இன்னும் 10 வருஷம் தான் எனக்கு வேலை செய்ய முடியும், அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடல்நிலை இருக்கிறது. அப்போ உடல்நிலைக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு, வேறுபாட்டினால் வரக்கூடிய கவலைகள். தேவைக்கும் இருப்புக்கும். இப்போ எனக்கு பேங்க்கில் 10 லட்சம் தான் கடன் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய தேவை 2 மாடி கட்ட வேண்டும் அப்படி என்பது என்னுடைய தேவை. ஆனால் என்னால் 1 மாடி தான் கட்ட முடியும், ஒரு வீடு தான் கட்ட முடியும், மாடி மேலே வீடு கட்ட முடியாது. பிறகு நினைப்புக்கும் நடப்புக்கும், எதிர்பார்ப்புக்கும் நடப்பதற்கும். இப்போ நான் என்ன நினச்சேன், இந்த வீட்டை கட்டணும், இந்த வீடு ஜனவரியில் ஆரம்பிக்கிறேன், செப்டம்பரில் முடிக்கணும். கொத்தனாரெல்லாம் வராங்க, எல்லாம் இதுவெல்லாம் போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்துக்குள்ளே நான் முடித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தள்ளி போயிடுது. அது டிசம்பருக்கு போயிடுது, இல்லை அடுத்த வருடத்துக்கு போயிடுது. அப்போ ஏற்படக்கூடிய கவலை, சுய பச்சாதாபம், இதுக்குள்ளே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் கலந்த ஒரு மனநிலை, விரக்தியான ஒரு மனநிலை, அதுதான் கவலை. பிறகு ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உள்ள வேறுபாடு. இந்த 4 வேறுபாடு தான். ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும்னா, நான் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டேன், என்னுடைய எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடு முடியல, ஒரு டிசம்பரில் முடியுது, செப்டம்பரில் முடியாமல். எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும், எல்லாம் வீடு கட்டி முடிச்சுட்டேன், என்னுடைய நண்பர்கள்லாம் வராங்க, இந்த இடத்துல இது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, அந்த இடத்துல அது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, இது வாஸ்து பிரகாரம் இப்படி வச்சுருக்கக்கூடாது, இந்த இடத்த இந்த மாதிரி ஷெல்ஃப்லாம் வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஜன்னல் அமைச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம் மனசுக்கு இயலாமை, அது ஒரு வருத்தமாக, சுய பச்சாதாபமாக வெளிப்படுவது. இதுதான் மனிதர்களுக்குள்ள, ஒரு மனிதருக்கும் ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உள்ள வேறுபாடு. சரிங்களா? இந்த வேறுபாட்டினால் கவலைகள் வருகிறது. இன்னொன்று நம்முடைய உணர்வு நிலைகள். உணர்வு நிலைகளில் என்னென்ன உணர்வு நிலைகள் இருக்கும்? கோபம், வஞ்சம், வெறுப்புணர்ச்சி, பொறாமை, பேராசை, ஒழுக்கம் மீறிய காமநோக்கம், பிறகு தற்பெருமை, அவமதிப்பு, அதிகார போதை, அச்சம்,
தேவையற்ற அச்சம், பயம். இந்த 10 காரணங்களால், உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகளால் எனக்கு இந்த துன்பம், கவலை வருகிறது. இதை நான் எப்படி போக்கிக் கொள்ளப் போகிறேன்? உதாரணத்துக்கு ஒரு 2-3 தொட்டுட்டு நம்ம அடுத்தது செல்வோம். அடுத்தது கவலை பெருக்கக்கூடிய மனநிலைகள் என்னன்னு பார்ப்போம். இந்த கோபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோபம் எல்லாருக்குமே வரும். கோபம் வந்தால் நல்லதா கெட்டதா? நிச்சயமாக 100% கெட்டதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, மகரிஷியும் சொல்லியிருக்காரு. சினத்தை பொருளென்று கொண்டான் கேடு நிலத்தரைந்தான் கைப்பழையாதற்று. சினத்தை எவன் ஒருத்தன் கையாளுறானோ அவனுடைய கை பாறை மேல் ஓங்கி அடித்தாற் போல் வலி ஏற்படுவது எப்படி உறுதியோ அதே போல் அவன் துன்புறுவது நிச்சயம். சினத்தை கையில் எடுத்தவன். அதுக்கு தான் இன்னொரு குறளை அழகாக சொல்லியிருப்பார், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் எமப்படையை சுடும். அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் சுட்டு பொசுக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த சினம் உடலுக்கு, மனதுக்கு, சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால் எல்லாருக்கும் துன்பம் விளையும். அந்த துன்பமே தான் நாளைக்கு நமக்கும், மனதுக்கும், சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய கவலையாக, பாவப்பதிவுகளாக போய் சேரும். பிறகு நாம் பேராசை சொல்லியிருக்கோம். பேராசைக்கு மகரிஷி நிறைமனம், போதும் என்று மனம். எது எதுக்கெல்லாம் போதும் சொல்லலாம், எது எதுக்கெல்லாம் ஆசை சீரமைத்தல் சொல்லியிருப்பார் இல்லையா? பேராசை இருக்கக்கூடாது. அந்த ஆசை எப்படி சீரமைக்கணும்னு சொல்லியிருப்பார். இப்போ போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயா கூட சொன்னாங்க, கல்விக்கு வயதே கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு தான் நாளடியாரில் அழகான ஒரு பாட்டு இருக்குது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பன தெல்லிதின் ஆராயன் தமையுடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. கல்வி எவ்வளோ நாள் வேணாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது எல்லை இல்லாதது. அது கற்கக்கூடிய ஆயுள் நமக்கு கிடையாது. அதுக்கு இடையில் நிறைய விஷயங்கள், தடைகள் நமக்கு வந்துவிடும். கல்வி கரையில் கற்பவள் நாள் சில. அந்த நாள் ரொம்ப குறுகிய நாள். எல்லா கல்வியும் நம்மால் இந்த உலகத்தில் படிக்க முடியாது. அந்த கல்வியை நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டில். அன்னப்பறவை தண்ணீரும் பாலும் கலந்து வைத்தால் அந்த தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் மருந்தக்கூடிய வல்லமை உடையது. அதே போல் நீங்கள் கல்வி கற்றுவிட்டால் நிச்சயமாக அந்த வல்லமை உங்களுக்கு வந்துவிடும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கல்வி கற்பதில் போதும் என்ற மனநிலைமை இருக்கக்கூடாது. நான் புத்தாண்டு செய்தி சொல்லும் பொழுது இதை தான் சொன்னேன் எல்லாருக்கும், என்னுடைய நேயர்களுக்கெல்லாம். அதாவது புத்தாண்டு செய்தி சொல்லும் போது, போதும் என்று நினைத்தால் வளர்ச்சி இல்லை, போதும் என்று நினைக்காவிட்டால் மகிழ்ச்சி இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்? போதும் என்று நினைத்தால் வளர்ச்சி இல்லை, போதும் என்று நினைக்காவிட்டால் மகிழ்ச்சி இல்லை. போதும் என்று நினைத்தால், நீங்கள் படிப்பது போதும் அப்படியே நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஜெயின் டிப்ளமோ வகுப்பில் சேர்ந்துருப்பீங்களா? நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு தானே வரீங்க. என்னுடைய மனம் விரிவடைய வேண்டும், என்னுடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆவலுடன் தானே வருகிறீர்கள். அதற்காகத்தானே இந்த கல்வியை கற்கிறீர்கள். அதனால் நீங்கள் வந்திருக்கிறது வளர்ச்சியை நோக்கி. அதில் போதும் என்ற மனநிலை வரக்கூடாது. அந்த ஆசையில் இருக்கலாம். அந்த ஆசை நம்ம நல்ல சீரமைக்கப்பட்ட ஒரு ஆசை. இதுதான் மகரிஷின்னு சொல்கிறாங்க, ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிறருக்கு உதவி செய்வது. இவ்வளோ நாள் இவ்வளோ உதவி செஞ்சிட்டோம், போதும், இனிமேல் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ வேணாலும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. போதும் என்று நினைத்து விட்டால் வளர்ச்சி இல்லை, போதும் என்று நினைக்காவிட்டால் மகிழ்ச்சி இல்லை. போதும்னு இப்போ சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றோம். அதாவது ஒரு பிரியாணி சாப்பிட்றோம். இந்த பிரியாணி நல்ல ருசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வயிற்றில் ஜீரண உறுப்பெல்லாம் கெட்டு போயிடும். பிறகு நமக்கு கொழுப்பு அதிகமாக சேர்ந்து விடும். நிச்சயமாக கொழுப்பு சேர்ந்துட்டால் சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்துவிடும். அப்போ போதும் என்று சொல்லாவிட்டால் மகிழ்ச்சி இல்லை. ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்குது, அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். ஒரு வீடு போதும்,
இன்னும் நிறைய வேணும் 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 அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது போதவில்லை போதவில்லை போதவில்லைன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மகிழ்ச்சி குறைந்து விடுகிறது. இதற்கு போதும் என்று சொன்னாலும் கல்விக்கு ஈகைக்கு போதும் என்று சொல்லக்கூடாது. பிறகு ஒழுக்கம் மீறிய காம நோக்கம். இன்னைக்கு பெண்களெல்லாம் தவறாக சித்தரித்து ஆண் பிள்ளைகள் மனதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்துட்டுருக்கு. பெண்களை எப்படி பார்க்கணும் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பெரிய கவலையாக வந்துட்டுருக்கு. நீங்கள் தினந்தோறும் செய்தித்தாளை பார்க்கலாம், தொலைக்காட்சியை பார்க்கலாம், வானொலியை கேட்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களிடத்தை கேட்கலாம். இந்த பெண்களை பார்க்கக்கூடிய பக்குவத்தை ஆண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தர வேண்டாம். பெண்களை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி மதிப்புடன் பார்க்க வேண்டும் என்பதை தமிழ் நல்லா சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? ஒரு விவேக சிந்தாமணியில் ஒரு அழகான ஒரு பாட்டு, ஒரு அழகான ஒரு பெண், அதாவது பெண்களை முன்னாடி எப்படி பார்த்தாங்க, இப்போ வர திரைப்படத்தில் எப்படி பார்க்குறாங்க, அதுதான் ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி கவலை விழித்தல்ல கொடுக்குறாரு. ஒரு அழகான ஒரு பெண் நாவல் பழம் நிறைந்த தோட்டத்துக்கு செல்கிறாள். அங்கே ஒரு பழம் விழுந்து கிடப்பதை பார்க்கிறாள். அந்த பழத்தை கையிலே எடுக்கிறாள். ஒரு அழகான மங்கை. அதை பார்த்துட்டு ஒரு புலவன் பாடுறான். ஏன்னா நான் இன்னைக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அதில் ஆபாசமே இருக்காது. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கிய கிடந்ததை கண்டு தான் அதை சம்புவின் கனியென எண்ணி தடங்கையில் எடுத்து முன் பார்த்தார். வானுர மதியும் வந்தது என்றெண்ணி மலர்க்கரம் குவியும் என்றஞ்சி போனது வண்டு. பறந்ததோ பழந்தான் புதுமையோ இதுவென புகன்றாள். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு அழகான பெண் நாவல் பழம் நிறைந்த ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார். அங்கே ஒரு கருமையான ஒரு பழம் விழுந்திருப்பதாக அதை கையில் எடுக்கிறார். அது ஒரு கருவண்டு. மலர்களில் இருக்கும் தேனை குடித்துவிட்டு அது மயங்கிய நிலையில் இருக்கிறது. அந்த மயங்கிய நிலையில் அரை கண்ணாக திறந்து பார்க்கிறது. அந்த மங்கையினுடைய முகம் ஒரு நிலா, மதினா நிலா, நிலான்னு நடச்சிக்கிச்சு. அச்சோ நிலா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் எடுக்கிறாள்ல, அந்த கை மலர்கரம், மலர் மேலே நம்ம படுத்துட்டு இருக்கோம், அந்த இதழ்கள்லாம் மூடிற போது நம்ம இதில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு பறந்து போயிடுது. அந்த வண்டு பறந்து போனதை இந்த பெண் பார்க்குறா. வண்டு இது பழமும் பறக்குமோ, இது என்ன விந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நினைக்கிற மாதிரி அந்த கவிஞர் வடிவமைச்சிருக்கார். இது பழங்காலத்து சங்க காலத்து பாடல். ஆனால் இந்த காலத்து பாடலில் பார்த்து ஏதாவது ஒரு தாய்மார்கள் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்து யாராவது ஒரு எதிர்ப்பு சொல்கிறீங்களா? யாருமே பதிவு பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி சமுதாயம் சீரழிந்ததற்கான ஒரு காரணம். இது ஒரு பெரிய கவலையாக இருக்குல்ல. ஏன்னா பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. அதற்கு காரணம் நாம் ஒழுக்க முறைகளை ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. பெண்களை எப்படி பார்ப்பது, பெண்களை எப்படி மதிப்பது, எப்படி நடத்துவது, அதுக்கு தான் மகரிஷி அழகான ஒரு கவியில் சொல்லியிருப்பார். எல்லாம் வல்ல இறைவன் திருவுள்ளம் மன்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான். வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். பெண் அழகாக பாடுறார். ஏன்னா பெண்கள் தான் இந்த சமுதாயத்தின் பெரிய பங்களிப்பு. அவர்கள் தான் இந்த ஆண்களையும் தந்தது. இந்த உலகத்தில் இருக்கும் ஜனத்தொகைகளுக்கு காரணம். இந்த உலகமே பெண்களின் பங்களிப்பு. அப்படிப்பட்ட இயற்கையே அவங்களுக்கு அந்த கொடையை தந்திருக்கும் பொழுது அந்த பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அந்த இடத்துல சொல்கிறார். அதே போல் பயம், தேவையற்ற அச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தேவையற்ற அச்சம் வந்துருச்சுன்னா நம்மளால் பெரிய தொழிலை செய்ய முடியாது, பெரிய முயற்சி செய்ய முடியாது, அதற்கான பலனையும் அடைய முடியாது. தேவையில்லாமல் பயம் வந்துக்கிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளால் கவலை வரும் சொல்லிட்டு 10 உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளை மகரிஷி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் கவலையை பெருக்கக்கூடிய மனநிலைகள் என்ன அப்படின்னா திறமையின்மை, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை இல்லாமை, திரும்ப அச்சம் சொல்கிறார். திறமையின்மை,
ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயம் வந்து எப்படிலாம் செய்கிறாங்க, எந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் இருக்குது, அதை கல்வி அறிவின் மூலமாக தெரிந்து கொண்டு அதை திரும்ப செய்வது தான் திறமை. இப்போ வந்து தவம் மகரிஷி சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மகரிஷி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தவத்தை நாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக ஒரு ஆசிரியர் ஆக்கிட்டார் மகரிஷி. நம்மை வந்து ஒரு ஆசிரியராக நிலைக்கு வந்து உயர்த்தி விட்டார். நாம் எப்படி இருக்கணும், ஆசிரியருக்குரிய தகுதிகள் அனைத்தும் வந்து விட்டதா என்பதை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு வந்து விட்டதா, நான் அதே போல் அந்த வழியில் மற்றவர்களுக்கு ஏற்றாற்போல் நடக்கிறேனா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஆசிரியர். அதாவது மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்களை மற்றவர்கள் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இப்போ கூட கவலை ஒழித்து நடத்திட்டு இருக்கோம். கவலை ஒழித்ததற்கான காரணங்கள் வேறுபாடு சொன்னோம், உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகள் சொன்னோம், கவலை பெருக்கும் மனநிலைகள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல் தன்னம்பிக்கை, மனசில் வந்து உறுதி இருக்கணும். அதுக்கு தானே மகாகவி பாரதியார் சொன்னார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கருதியது விரைவில் கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் வந்து தன்னம்பிக்கை வரணும். இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை வரணும். அதே போல் தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம வந்து நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் தான் வந்து கவலை எழக்கூடிய காரணம்.